வெல்கம் டு தமிழ் காவியம். ஒரு மூத்தவருக்கும் மலை போன்ற பனி மனித குரங்கிற்கும் இடையே உக்கிரமான போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த போர்க்களத்தின் நடுவே அந்த மூத்தவரும் அபிமன்யுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட போது அவர்கள் இருவர் கண்களிலும் ஒரு ஆச்சரியம் தெரிந்தது. பின்னர் அது மகிழ்ச்சியாக மாறியது. உண்மையில் அந்த மூத்தவர் வேறு யாரும் அல்ல, அவர் புகழ்பெற்ற வைத்திய மேதையான அதியரசன்தான். சூரபத்திரனின் கவலை இன்னும் அதிகரித்தது. காரணம், அந்த மர்மமான மூத்தவர் திடீரென தனது வெண்மையான சக்தி சிறகுகளை விரித்து காற்றில் ஒரு பறவையைப் போல எழும்பி மின்னல் வேகத்தில் அபிமன்யுவை நோக்கி பாய்ந்து வரத் தொடங்கினார். இதைக் கண்ட சூரபத்திரன், அபிமன்யு ஜாக்கிரதை, அவன் உன்னை தாக்க வருகிறான் என்று எண்ணினார். எந்தவித அசம்பாவிதமும் நேராமல் இருக்க உடனடியாக தனது உடலில் இருந்து பிரம்மாண்டமான சக்தியை ஒரு எரிமலையைப் போல வெளிப்படுத்த தொடங்கினார். அபிமன்யுவின் அருகில் நின்று இருந்த சூரபத்திரனிடமிருந்து வெளிப்பட்ட அந்த சக்தி பிரவாகத்தை கண்ட அதிகரசன் வானில் பறந்தவாறே ஒரு கணம் ஆச்சரியப்பட்டார். அபிமன்யுவுடன் ஒரு தேவோதக வீரரா? இவனுக்கு மட்டும் எப்படி ஆதரவு கரம் நீண்டு கொண்டே இருக்கிறது என்று எண்ணிய அவர் உடனே தனது வேகத்தை கட்டுப்படுத்தினார். அவர் அபிமன்யுவிற்கு சற்று தொலைவிலேயே காற்றில் மிதந்தபடி நின்றார். அவரது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. அபிமன்யு, கடைசியாக சந்திக்கும் போது நீ இறந்து இருந்தாய் என்று சிரித்தார். அதைத் தொடர்ந்து அவர் அபிமன்யுவை பார்த்து, மதிமங்கல காட்டில் இருந்து நீ உயிருடன் தப்பித்தாய் என்ற செய்தியை கேட்டபோது நான் நம்ப முடியாமல் திகைத்து போனேன். அதுவும் நாகர் இனத்தலைவன் தச்சகன் மற்றும் அவனது சக்தி வாய்ந்த தளபதிகள் உன்னை சுற்றி வளைத்திருந்த போதும் நீ தப்பித்தது உண்மையிலேயே ஒரு அதிசயம்தான் என்று வியப்புடன் கூறினார். இதைக் கேட்ட அபிமன்யு தன் அதிர்ச்சியை மறைத்துக் கொண்டு மரியாதை கலந்த புன்னகையுடன் பதிலளித்தார். அதியரசன் அவர்களே, வணக்கம். உண்மையில் உங்களுக்குத்தான் நான் நன்றி கூற வேண்டும். நீங்கள் இல்லை என்றால் எனது வலிமை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காது. நான் உயிரோடு இருந்திருப்பதும் சந்தேகம்தான். அப்போது உங்களுக்கு நன்றி கூற முடியவில்லை, இப்போது கூறுகிறேன் என்றார். அபிமன்யு அந்த மூத்தவருடன் இவ்வளவு சாதாரணமாகவும் நெருக்கமாகவும் பேசுவதைக் கண்ட சூரபத்திரன் ஆச்சரியத்துடன் மெல்ல அபிமன்யுவின் பக்கம் திரும்பி, அபிமன்யு, உனக்கு இவரை தெரியுமா? இவர் யார் என்று கண்களை விரித்து கேட்டார். அதற்கு அபிமன்யு தாழ்ந்த ஆனால் தீவிரமான குரலில் விளக்கினார். மூத்தவரே, இது ஒரு நீண்ட கதை. உங்களுக்கு நினைவிருக்கலாம், உங்கள் குலத்தலைவரின் மகள் வசுதேவி தனது சக்தியை அதிகரிக்க 3ஆம் தர மூலிகையை பெற ஒரு வைத்தியரிடம் சென்றார் அல்லவா? அந்த மூலிகையை தயாரித்து அவருக்கு வழங்கியவர் வேறு யாரும் அல்ல, இந்த வைத்திகர் அதியரசன் தான். வைத்திகர் அதியரசன் என்ற பெயரை கேட்டதும் சூரபத்திரன் அப்படியே அதிர்ந்து நின்றார். இவர்தான் அந்த புகழ்பெற்ற வைத்திகரா என அவர் வியந்தார். வர்ணர் குலத் தலைவர் ராஜதீபன் மகள் வசுதேவிக்கு உதவிய மகாவீரர் இவர்தான் என்பதை உணர்ந்த போது சூரபத்திரன் கண்களில் பெரும் மரியாதை பிறந்தது. சக்தி உலகில் சாதாரண மூலிகை வைத்தியர்களை விடவும் அபூர்வ சக்திகளை கையாளும் வைத்தியர்களுக்கே மதிப்பும் அந்தஸ்தும் மிக அதிகம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர் சாதாரண இளைஞனான அபிமன்யுவுடன் இவ்வளவு நெருக்கமாக பழகுவதைக் கண்டு சூரபத்திரன் ஆச்சரியத்தில் உறைந்து போனார். மறுபுறம் இளவாணன் முகம் பயத்திலும் அதைவிட அதிகமாக பொறாமையிலும் வெளிரி போனது. இவன் எப்படிப்பட்ட ஆள்? ஒரு பகவஜ்ர வீரரான தட்சகனிடமிருந்து தப்பித்ததோடு ஒரு உயர்நிலை வைத்தியருடன் நண்பனாகி இருக்கிறார். ஏற்கனவே வர்ணர் குலத்தில் நடந்த போரில் ஒரு மர்ம நபரை தடுத்து நிறுத்தியது மட்டுமின்றி இப்போது இவ்வளவு பெரிய தொடர்புகளை கொண்டிருக்கும் அபிமன்யுவை கண்டு இளவாணன் நிலைகுலைந்து போனார். தனக்கு அருகில் நிற்கும் இந்த இளைஞன் தன்னை விட பல மடங்கு திறமையானவன் என்பதையும் உலகம் அவனை அங்கீகரிப்பதையும் அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அவனது கர்வம் சுக்குநூறாக உடைந்தது. அதியரசன் மேலும் ஏதேனும் பேசும் முன்பே அந்த பகுதியையே அதிர வைக்கும் வகையில் ஒரு பயங்கரமான கர்ஜனை எதிரொலித்தது. அந்த பனி மனித குரங்கு தான் புறக்கணிக்கப்படுவதை விரும்பவில்லை. அது கோபத்தின் உச்சத்தில் இருந்தது. அதனோடு ஒரு சக்தி புயல் அவர்களை நோக்கி அசுர வேகத்தில் பாய்ந்து வந்தது. அந்த கொடிய தாக்குதலை கண்ட மறுகணமே சூரபத்திரனும் அதியரசனும் நிலைமையை உணர்ந்தனர். சற்றும் யோசிக்காமல் தங்கள் சக்தியை வெளிப்படுத்தி அபிமன்யுவையும் இளவாணனையும் தங்கள் கைகளால் பலமாக பின்னுக்கு தள்ளினர். பின்னே செல்லுங்கள் என்று கத்தினர். தேவோதய நிலையில் இருக்கும் அவர்கள் இருவருக்கும் தெரியும், அந்த தாக்குதலை தடுக்க எந்த ஒரு தற்காப்பு முறையையும் பயன்படுத்த இப்போது நேரமில்லை என்று. அதனால் அந்த தாக்குதலை தங்கள் உடலால் தாங்கிக் கொள்ள முடிவு செய்தனர். ஏனெனில் அபிமன்யுவும் இளவாணனும் இன்னும் அமரோதய நிலையில் மட்டுமே இருந்தனர். அவர்களை பொறுத்தவரை அத்தகைய தாக்குதலை எதிர்கொள்வது என்பது
மரணத்திற்கு அழைப்பு விடுவதற்கு சமம். ஒரு தேவோதய நிலை பனி மனித குரங்கை எதிர்கொள்ளும் அளவிற்கு அவர்கள் சக்தி இன்னும் வளரவில்லை. சூரபத்திரன் மற்றும் அதியரசனின் தள்ளுதல் அவர்கள் நெஞ்சில் பட்ட வேகத்தில் அபிமன்யுவும் இளவாணனும் பீரங்கி குண்டுகளைப் போல பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டனர். அவர்கள் காற்றில் பறந்தபடி தரையில் விழுந்தனர். அவர்கள் முகத்தில் கோபம் தெரிந்தாலும் தங்கள் உயிரை காக்கவே மூத்தவர்கள் இதை செய்தார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். தனது தாக்குதல் வெற்றியடைந்ததைக் கண்ட அந்த ஆவேச பனி மனித குரங்கு கொடூரமாக சிரித்துக் கொண்டே கூறியது, பலவீனமான மனிதர்களே, எங்கள் வானர இனத்தின் எல்லைக்குள் நுழைந்து எங்களையே மிரட்டுகிறீர்களா? இன்று உங்கள் கூட்டு சக்தி எவ்வளவு என்று பார்த்து விடுகிறேன். கண் இமைக்கும் நேரத்தில் அதன் சக்தி அலைகள் அனைத்தும் ஒன்று திரண்டு பிரம்மாண்டமான ஒரு கைமுட்டியாக மாறியது. சூரபத்திரனும் அதிகரசனும் மிகச்சிறந்த தேவோதய வீரர்களாக இருந்த போதிலும் அந்த குரங்கின் அசுர தாக்குதலுக்கு முன்னால் அவர்களது சக்தி கவசங்களில் விரிசல்கள் விழத் தொடங்கின. மறுகணமே அந்த கவசங்கள் கண்ணாடி போல உடைந்து சிதற அந்த சக்தி முட்டி அவர்கள் இருவர் மீதும் மோதி அவர்களை பின்னுக்கு தூக்கி வீசியது. 2 தேவோதய வீரர்களும் தனது தாக்குதலால் காயமடைந்ததைக் கண்ட அந்த குரங்கின் முகத்தில் ஒரு வஞ்சக புன்னகை தோன்றியது. அது தனது அடுத்த தாக்குதலுக்கு தயாரானது. மறுபுறம் சூரபத்திரனின் நெஞ்சில் அந்த பயங்கரமான முஷ்டியின் தடம் ஆழமாக பதிந்து ஒரு பெரும் காயத்தை உண்டாக்கியிருந்தது. அந்த இடத்தை சுற்றியுள்ள தோல் நெருப்பால் கருத்து போயிருந்தது. சூரபத்திரனை விட ஒரு படி வலிமையானவரான அதியரசன் சற்று தேவலான நிலையில் இருந்தாலும் அவரும் உட்புற காயங்களால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் வாயிலிருந்து மெல்லிய ரத்தம் கசிந்தது. அந்த தருணத்தில் தூக்கி வீசப்பட்டிருந்த அபிமன்யுவும் இளவாணனும் அவர்களை நோக்கி ஓடி வந்தனர். அபிமன்யு பதற்றத்துடன், நீங்கள் இருவரும் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டான். ஆனால் இளவாணனும் கோபத்துடன் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, இதெல்லாம் உன்னால் தான் வந்தது. நீ எங்களை இங்கே அழைத்து வராமல் இருந்திருந்தால் இன்று நாம் இந்த ஆபத்தில் சிக்கியிருக்கவே மாட்டோம். இப்போது பார், உன்னால் தான் மூத்தவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று பழி போட்டான். அவன் கண்களில் இருந்த கோபத்தை பார்த்த அபிமன்யு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு முதிர்ச்சியுடன் தீர்க்கமாக பேசினான். இளவானா, இது பழி போடுவதற்கு நேரமல்ல. இப்போதைக்கு அந்த பனிவஜ்ர தாமரையை பற்றிய எண்ணத்தை மறந்துவிட்டு இங்கிருந்து எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக தப்பிக்க வேண்டும். அந்த குரங்கின் சக்தி இப்போது பன்மடங்கு பெருகியுள்ளது. நானும் நீயும் இங்கு நின்று இவர்களுக்கு உதவ முடியாது. மாறாக சுமையாகவே இருப்போம். இதை கேட்ட அனைவரும் அதை ஆமோதித்தனர். அடுத்த கணமே அவர்கள் அனைவரும் மின்னல் வேகத்தில் அங்கிருந்து தப்பி ஓடத் தொடங்கினர். தனது எதிரிகள் ஓடுவதைக் கண்ட பனிமனித குரங்கு, எங்கே ஓடுகிறீர்கள் என்று உரிமையபடி உடனே அவர்களை துரத்தத் தொடங்கியது. இதைக் கண்ட இளவாணன், இந்த தொல்லை நம்மை அவ்வளவு எளிதாக விடாது போலிருக்கிறதே என்று கோபமாக கூறினான். அவன் பார்வை மீண்டும் அபிமன்யுவின் மீது விழுந்தது. அபிமன்யு அவனை பொருட்படுத்தாமல் தனது வர்ணபூத சக்தியை முழுவதுமாக வெளிப்படுத்தினான். அவனது உடலை சுற்றி நீல நிற ஒளி வீசியது. அவன் தனது வேகத்தை மேலும் அதிகரித்தான். அபிமன்யுவின் வேகம் திடீரென அதிகரிப்பதைக் கண்ட சூரபத்திரன் அதிர்ச்சியடைந்தார். இவன் வேகம் எப்படி அதிகரிக்கிறது என்று நினைத்தவர் இளவாணன் கையை பிடித்துக்கொண்டு இன்னும் வேகமாக பறக்கத் தொடங்கினார். இதைக் கண்ட அதிகரசன் கவலையுடன், அபிமன்யு, நாம் இப்படியே ஓடிக்கொண்டிருந்தால் பறப்பதிலேயே நமது சக்தி முழுவதும் வீணாகிவிடும். அதற்கு பதிலாக நாம் நின்று அதை எதிர்த்து போராடுவதே மேல் என்றார். ஆனால் அந்த தருணத்தில் சூரபத்திரன் ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்து, ஒரு நிமிடம், அந்த பனி மனித குரங்கு நம்மை துரத்துவதை நிறுத்திவிட்டது என்றார். இதைக் கேட்ட அபிமன்யு புன்னகையுடன், எனக்கு இது முன்பே தெரியும். அதன் ஒரே கவலை அந்த பனிவஜ்ர தாமரையை பாதுகாப்பதுதான். அது நம்மை துரத்திக் கொண்டு வெகு தூரம் வந்தால் அங்கே தாமரையை யார் பாதுகாப்பார்கள்? வேறு யாராவது திருடிச் சென்று விடுவார்கள் என்ற பயம் அதற்கு உண்டு என்றார். இதைக் கேட்ட அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு மலையின் உச்சியில் இருந்த சிறிய பாதுகாப்பான குகைக்குள் அவர்கள் தஞ்சம் புகுந்தனர். அங்கே ஏற்கனவே ஒரு மாய மிருகம் பதுங்கி இருந்தது. ஆனால் அதியரசன் தனது கையை உயர்த்திய அடுத்த நொடி ஒரு சக்தி அலை பாய்ந்து அந்த மிருகத்தை அழித்தது. பின்னர் அவர் தனது ஆன்ம சக்தியால் அந்த பகுதி முழுவதையும் கண்காணிக்க தொடங்கினார். மூச்சு வாங்கியபடி அமர்ந்திருந்த சூரபத்திரனிடம் வந்த அதியரசன் காற்றில் கையை அசைத்து ஒரு சிவப்பு நிற குப்பியை எடுத்தார். சூரபத்திரன் அவர்களே, இதை வைத்துக் கொள்ளுங்கள். இது 4ஆம் தர செம்பவள மூலிகை. இது உங்கள் மார்பில் உள்ள காயத்தை சிறிது நேரத்தில் ஆற்றி நீங்கள் இழந்த சக்தியை மீட்டெடுக்கும். என்னால் நீங்கள் இந்த போரில் காயமடைந்ததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் என்று கூறினார். அவர் முகத்தில் ஒரு சங்கடம் தெரிந்தது.
4ஆம் தர மூலிகையை கண்டதும் சூரபத்திரனின் கண்கள் விரிந்தன. அது விலைமதிப்பற்றது. அவர் உடனே அந்த குப்பியை வாங்கிக் கொண்டு, நீங்கள் மன்னிப்பு கேட்க தேவையில்லை அதியரசரே. நீங்கள் ஒரு சிறந்த வைத்திகர். உங்களுக்கு என்னை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நான் வர்ணர் குலத்தைச் சேர்ந்தவன். ராஜதீபன் எங்கள் தலைவர். எங்கள் குலத்தின் இளவரசிக்கு நீங்கள் ஏற்கனவே பேருதவி செய்துள்ளீர்கள். ஒரு வைத்திகராக எங்களை போன்றவர்களுக்கு உதவுவது உங்கள் பெருந்தன்மை என்றார். ஒரு குலத்தில் உயர்நிலை வைதிகர் இருந்தால் அந்த குலத்தின் சக்தியும் மதிப்பும் பன்மடங்கு உயரும் என்பதை சூரபத்திரன் நன்கு அறிந்திருந்தார். அத்தகைய குலத்தை யாரும் பகைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் அத்தகைய பவராகியை கண்டுபிடிப்பதுதான் கடினம். அவர்கள் தங்கள் அடையாளத்தை மறைத்துக் கொண்டு அரிய மூலிகைகளை தேடி பல இடங்களுக்கு பயணம் செய்வதையே விரும்புவார்கள். குலத்தில் இணைந்தால் செல்வம் கொழிக்கும் என்றாலும் வைத்தியர்களின் சுயமரியாதை அதிகம். அவர்கள் யாருக்கும் தலைவணங்க விரும்புவதில்லை. அனைவரும் குகையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அபிமன்யு ஆர்வத்துடன், அதியரசரே, நீங்கள் ஏன் இந்த பனிமலைக்கு வந்தீர்கள், அதுவும் தனியாக என்று கேட்டார். அதற்கு அதியரசன் புன்னகைத்துக் கொண்டே, அபிமன்யு, எல்லாம் உனக்காகத்தான். அந்த மர்ம நீர்வீழ்ச்சியின் குளத்திலிருந்து நீ திரும்பாத போது அங்கே அந்த வர்ணபூத மிருகம் தாக்கியதில் பலர் கொல்லப்பட்டனர். அப்போது நீ இறந்து விட்டதாகவே நாங்கள் நம்பினோம். ஒரு கட்டத்தில் உன் சக்தியை ரணதுருவரால் கூட உணர முடியவில்லை. அதனால் நாங்கள் அனைவரும் அங்கிருந்து பின்வாங்கினோம் என்றார். அபிமன்யுவின் தோளில் கை வைத்து தொடர்ந்த அவர், பிறகு நீ பாதுகாப்பாக திரும்பியதை அறிந்து நான் உன்னை துவாரகர் குலத்தில் சந்திக்க முயன்றேன். ஆனால் நீ கிடைக்கவில்லை. சமீபத்தில் நீ வர்ணர் குலத்தை நோக்கி சென்றதை அறிந்து உன்னை சந்திக்கவே இங்கு வந்தேன். ஆனால் வரும் வழியில் அவர் கண்கள் மின்னின. என் ஆன்ம சக்தி ஒரு அரிய அதிர்வை உணர்ந்தது. 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பனிப்புகையின் சக்தியை ஈர்த்து மலரும் அந்த பனிவஜ்ர தாமரை இங்கே இருப்பதை நான் அறிந்தேன். அபிமன்யு, அது சாதாரண மலர் அல்ல. அந்த பனிவஜ்ர தாமரையை கொண்டு மருந்து தயாரித்தால் அமரோதய வீரன் ஒரே நேரத்தில் 3 படிநிலைகளை தாண்ட முடியும். அதுவே ஒரு தேவோதய வீரன் என்றால் அவன் தனது அடுத்த கட்டத்தை அடைய முடியும். சக்தியை அதிகரிக்க யார்தான் விரும்ப மாட்டார்கள் என்று சிரித்தார். பிறகு அவர் குரல் தாழ்ந்தது. அதனால்தான் கடந்த 7 நாட்களாக இந்த குரங்குடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அதன் தாக்குதல் மற்றும் தற்காப்பு சக்தி மிக வலிமையாக உள்ளது. பொதுவாக அது கோபமடைந்தால் நான் விலகி விடுவேன். ஆனால் இன்று அது எனக்கு அந்த வாய்ப்பை தரவில்லை. நீங்கள் சரியான நேரத்தில் வரவில்லை என்றால் நான் படுகாயமடைந்திருப்பேன் என்று கூறிய போது அவர் முகத்தில் சோகம் படர்ந்தது. இதைக் கேட்ட அபிமன்யு தீவிரமாக யோசித்தான். அந்த தாமரையின் சக்தி அவனுக்கு தேவைப்பட்டது. நான் உங்களுக்கு உதவினால் நிலைமை மாறுமா என்று கேட்டான் அபிமன்யு. அதற்கு அதிகரசன், அபிமன்யு, நீ முன்பை விட வலிமையாகிவிட்டாய். அமரோதய நிலையை அடைந்து விட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு தேவோதய வீரனை எதிர்க்கும் சக்தி உனக்கு இன்னும் இல்லை. அதோடு நீ அமரோதயத்தில் நிலையாக இல்லை. அது பவித்ரோதயம், அமரோதயம் என ஏறி இறங்குகிறது. அதற்கு காரணம் பலவீனமாக இருக்கும் உனது ஆத்ம சக்தி. அதனால் உன்னால் எனக்கு உதவ முடியாது. ஆனால் என்று இழுத்தார். கண்களில் ஒரு தந்திரமான பார்வையுடன் தொடர்ந்தார். ஆனால் மூத்தவர் சூரபத்திரன் எனக்கு உதவினால் நான் அந்த மந்திர குரங்கை சமாளித்து அதை திசை திருப்ப முடியும். அந்த இடைவெளியில் உன்னால் அந்த பனிவஜ்ர தாமரையை பறிக்க முடியும். அவர் சொன்னதை கேட்டு சூரபத்திரன் திகைத்து போனார். பனி படர்ந்த அந்த சிகரத்தில் அபூர்வ தாமரையை அடைய அதியரசன் வந்திருந்தார். அவருக்கு உதவ முன்வந்த அபிமன்யுவை மென்மையாக மறுத்தவர், அபிமன்யு, உன் ஆர்வம் புரிகிறது. ஆனால் எனக்கு இப்போது ஒரு தேவோதய வீரனின் உதவிதான் தேவை எனக் கூறி தன் பார்வையை சூரபத்திரன் பக்கம் திருப்பினார். சூரபத்திரரே, நீங்கள் எனக்கு உதவினால் அதற்கு கைமாறாக 2 செம்பவள மூலிகைகளை உங்களுக்கு தருகிறேன் என்று அதியரசன் உறுதியளித்தார். அந்த பெயரை கேட்டதுமே சூரபத்திரனும் இளவாணனும் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஏனெனில் ஒரு வீரன் உட்புற காயங்களை குணப்படுத்தி இழந்த சக்தியை மீட்டு அடுத்த நிலைக்கு அவனை மிக எளிதாக உயர்த்தும் சஞ்சீவி போன்றது அந்த மூலிகை. அதன் அபார மதிப்பையும் சக்தியையும் எண்ணி சூரபத்திரன் மலைத்து நின்றார். 2 செம்பவள மூலிகைகளா என்று சூரபத்திரன் திக்கித் திணறினார். அவரது கண்களில் ஆசை மின்னியது. ஆனால் அடுத்த கணமே அந்த பனிமனித குரங்கின் கோரமான முகம் அவர் நினைவுக்கு வந்தது. அதன் ஆவேச கர்ஜனை அவர் காதுகளில் ஒலிப்பது போல் இருந்தது. அந்த ஆசை மறைந்து முகத்தில் கவலை ரேகைகள் ஆழமாக படர்ந்தன. சூரபத்திரனின் இந்த தயக்கத்தை கவனித்த அதியரசன் அவர் எதை குறித்து கவலைப்படுகிறார் என்பதை தவறாக புரிந்து கொண்டார்.
அதியரசன் தீவிரமான குரலில், மூத்தவரே, ஏன் தயங்குகிறீர்கள்? பனிவஜ்ர தாமரை கிடைத்த பிறகு நான் என் வாக்கை காப்பாற்றாமல் ஏமாற்றி விடுவேனோ என்று கவலைப்படுகிறீர்களா? அதியரசன் வாக்கை நம்புங்கள். நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். அப்படியும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதோ என்று கூறி தனது சேமிப்பு மோதிரத்தில் இருந்து ஒரு குப்பியை எடுத்தார். என்னிடம் இப்போது ஒரு செம்பவள மூலிகை தயாராக இருக்கிறது. இதை நீங்கள் முன்பணமாக வைத்துக் கொள்ளலாம். பனிவஜ்ர தாமரை கிடைத்த பிறகு சிறிது காலம் கழித்து உங்களுக்கான 2வது மூலிகையை தயாரித்து தருகிறேன் என்றார். இதை கேட்ட சூரபத்திரன் பதறி போனார். ஒரு மூத்த வைதிகர் தன்னிடம் முன்பணம் கொடுக்கும் அளவுக்கு இறங்கி வருவதா? அது அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது. அவர் அவசரமாக கைகளை ஆட்டி, அதியரசரே, வேண்டாம், நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். உங்கள் நேர்மையின் மீது எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று மறுத்தார். தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு ஒரு நீண்ட பெருமூச்சுடன் சூரபத்திரன் தொடர்ந்தார். அதியரசரே, நான் உங்களுக்கு உதவ தயார். என் உயிரை பணயம் வைத்தும் நான் உங்களுடன் நிற்பேன். ஆனால் அதற்கு பதிலாக எனக்கு அந்த செம்பவள மூலிகைகள் வேண்டாம் என்றார். என்ன, இதை வேண்டாம் என்கிறீர்களா என்று அதியரசன் வியப்புடன் புருவத்தை உயர்த்தினார். ஆம் என்று உறுதியாக கூறிய சூரபத்திரன், அதற்கு பதிலாக நீங்களும் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். அந்த உதவி என் உயிருக்கும் மேலானது என்றார். இதை கேட்ட அபிமன்யு அதிர்ச்சியுடன் குறுக்கிட்டான். மூத்தவரே, என்னை மன்னிக்கவும். நான் அதியரசனுடன் அதிக காலம் பழகியதில்லை என்றாலும் அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் அவருக்கு உதவினால் அவரும் உங்களுக்கு உதவ தயங்க மாட்டார். அவர் நாணயமானவர் என்றார். அபிமன்யுவின் நம்பிக்கையான வார்த்தைகளை கேட்ட அதியரசன் புன்னகைத்துக் கொண்டே, அபிமன்யு, நீ இது குறித்து கவலைப்பட தேவையில்லை. மூத்தவர் சூரபத்திரன் தயக்கம் இயற்கையானதுதான். பனி மனித குரங்கு இனத்துடன் மோதுவது சாதாரண விஷயம் அல்ல. அது உயிரை பறிக்கும் விளையாட்டு. அதனால் அவர் உதவவில்லை என்றாலும் நான் தவறாக நினைக்க மாட்டேன். சில நாட்களுக்கு பிறகு வேறொரு குலத்தின் உதவியை நான் நாடிக்கொள்வேன் என்றார். அவர் அப்படி சொல்லுவதைக் கண்டு சூரபத்திரன், இல்லை அதியரசரே, நான் உங்களுக்கு உதவ மாட்டேன் என்று சொல்லவில்லை. உண்மையை சொன்னால் உங்களைப் போன்ற ஒருவரைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். உண்மையான திறமை வாய்ந்த வைத்தியர்கள் மிகவும் ரகசியமானவர்கள். அவர்களை கண்டுபிடிப்பது கடலில் முத்தெடுப்பது போன்றது என்றார். பின் சற்று தயக்கத்தோடு சூரபத்திரன், நீங்கள் 5ஆம் தர தேவோதய மூலிகையை தயாரித்தவர் என்று நான் கேள்விப்பட்டுள்ளேன். அதுவே உங்கள் திறமைக்குச் சான்று. அதனால் என் ஒரே வேண்டுகோள் இதுதான். நீங்கள் என்னுடன் மதனகிரி சாம்ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டார். மதனகிரி சாம்ராஜ்யமா என்று அதியரசன் கூர்ந்து கவனித்தார். ஆம் என்ற சூரபத்திரன், அங்கே என் உயிர் நண்பர் இருக்கிறார். அவர் கந்தகி குலத்தின் முன்னாள் தலைவர். ஒரு காலத்தில் சிங்கமாக இருந்தவர். இன்று படுக்கையில் கிடக்கிறார். அவர் மிக விசித்திரமான ஒரு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். அந்த குலத்தின் பல வைத்தியர்களையும் ரசவாதிகளையும், ஏன் சில பவராகிகளையும் கூட அணுகி பார்த்து விட்டனர். ஆனால் நோய்க்கான காரணத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் தினம் தினம் செத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் ஒருமுறை வந்து அவரை பரிசோதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதை சொல்லும்போது சூரபத்திரனின் முகத்தில் இருந்த நட்பின் ஆழம் அபிமன்யுவை நெகிழ வைத்தது. அதே சமயம் அதியரசனிடம் இவ்வளவு பெரிய உதவியை உரிமையுடன் கேட்கும் அளவுக்கு தனக்கு இன்னும் அவருடன் நெருக்கம் ஏற்படவில்லை என்பதை உணர்ந்து அபிமன்யு அமைதியாக இருந்தார். அதியரசன் சிறிது நேரம் யோசித்தார். மதனகிரி சாம்ராஜ்யம் அது வலிமையான சாம்ராஜ்யங்களில் ஒன்று. கந்தகி குலமும் பழமையானதுதான் என்று தனக்குத்தானே பேசிக் கொண்டவர் பிறகு சூரபத்திரனை பார்த்தார். மூத்தவரே, நான் ஒன்றை முன்பே தெளிவுபடுத்துகிறேன். நான் ஒரு 5ஆம் தர வைதிகர் மட்டுமே. என் சக்திக்கு அப்பாற்பட்ட நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் என்னிடம் இல்லை. நான் வந்து தோல்வியடைந்தால் என அவர் முடிக்கும் முன்பே சூரபத்திரன் குறுக்கிட்டு, அதியரசரே, நான் உங்களை நோயை குணப்படுத்த சொல்லவில்லை. அது கடவுள் சித்தம். ஆனால் கந்தகி குலத்தினருக்கு அந்த நோய் என்னவென்று கண்டறிய நீங்கள் உதவினாலே போதும். எதிரி யார் என்று தெரிந்துவிட்டால் அவனை வீழ்த்தும் வழியை நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம் என்று கெஞ்சும் குரலில் கேட்டுக்கொண்டார். அவர் முகத்தில் இருந்த கவலையை பார்த்த அதியரசன் புன்னகையுடன், நல்லது, ஒரு நண்பனுக்காக நீங்கள் இவ்வளவு தூரம் இறங்கி வருவது எனக்கு பிடித்திருக்கிறது. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நான் முன்பே சொல்லிவிடுகிறேன், நான் தோல்வி அடைந்தால் என்னை குறை கூறக்கூடாது என்றார். அப்படி ஒன்றும் நடக்காது. நானே உங்களை ராஜ மரியாதையுடன் அழைத்து செல்கிறேன் என்று சூரபத்திரன் மகிழ்ச்சியுடன் கூறினார். அப்படியானால் முடிவு செய்யப்பட்டது. இந்த பனிவஜ்ர தாமரை கிடைத்த பிறகு நான் உங்களுடன் மதனகிரி சாம்ராஜ்யத்திற்கு வருகிறேன். உங்கள் நண்பரின் நோயை பற்றி கண்டறிய என்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் செய்வேன்.
என்று அதியரசன் உறுதியளித்தார். அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த அபிமன்யு மெல்லிய குரலில், பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது, மகிழ்ச்சி. ஆனால் அதற்கு முன் நாம் எப்படி அந்த பனிவஜ்ர தாமரையை அந்த அரக்கனிடமிருந்து கைப்பற்றப் போகிறோம் என்றார். அதற்கு சூரபத்திரனின் முகம் இறுகியது. என்னிடம் ஒரு வழி இருக்கிறது. ஆனால் நான் முன்பே எச்சரிக்கிறேன், இது மிகவும் ஆபத்தானது. நாம் தோல்வியடைந்தால் நம்மில் ஒருவர் உயிரை கூட இழக்க நேரிடலாம் என்றார். இதை கேட்ட அதியரசன் அதிர்ச்சியுடன், மூத்தவரே, உங்கள் திட்டம் என்னவென்று எனக்கு புரிகிறது. நீங்களும் நானும் அந்த குறுங்குடன் நேருக்கு நேர் சண்டையிட்டு அதை திசை திருப்ப வேண்டும். அந்த இடைவெளியில் அபிமன்யுவும் இளவாணனும் சென்று தாமரையை எடுக்க வேண்டும். அப்படித்தானே? இது மிகவும் ஆபத்தானது. அந்த குரங்கின் ஒரு பார்வை பட்டால் கூட இவர்கள் சாம்பலாகி விடுவார்கள் என்றார். உடனே அபிமன்யு மார்பை நிமிர்த்தி, அதியரசரே, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த பனிவஜ்ர தாமரை எனக்கு தேவை. தேவைப்பட்டால் அந்த குரங்கை நானே தனி ஆளாக எதிர்கொள்ளவும் தயங்க மாட்டேன் என்றார். அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்ட இளவாணன் நடுங்கிப் போனான். அபிமன்யு, உனக்கு என்ன பைத்தியமா? நிதானமாக பேசு. நீ இன்னும் அமரோதய நிலையின் முதல் கட்டத்தில் தான் இருக்கிறாய். அதுவும் அரைகுறை அமரோதய வீரன். ஒரு தேவோதய நிலை மனித குரங்கின் தாக்குதலில் இருந்து தப்பிக்கும் அளவுக்கு உன்னை சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்துக் கொள்ளாதே. நீ சாக விரும்பினால் சாகு, என்னை இழுக்காதே என்று கத்தினான். அதியரசனும் கவலையுடன், இளவாணன் சொல்வது சரிதான் அபிமன்யு. அந்த மர்ம பனிப்புகை பள்ளத்தாக்கிற்கும் இந்த பனிமலைகளுக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. இங்கே அந்த குரங்கின் வேகம் மின்னலை விட அதிகம் என்றார். அதற்கு அபிமன்யு உறுதியாக, அதியரசரே, உங்கள் உதவியால் தான் நான் இந்த நிலையை அடைந்தேன். இந்த ஆபத்தை நான் எதிர்கொள்ள தயார். அது மட்டுமில்லாமல் 4ஆம் மற்றும் 5ஆம் கட்டத்தில் உள்ள 2 தேவோதய வீரர்களான நீங்கள் இருவரும் அதை திசை திருப்பும் போது என்னால் நிச்சயம் உள்ளே நுழைய முடியும் என்றார். இதை கேட்ட அதியரசன், சரி, உன் தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். ஆனால் ஏதேனும் விபரீதம் நடப்பது போல் உணர்ந்தால் நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் தாமரையை விட்டுவிட்டு உன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதுதான். புரிந்ததா என்றார். திட்டம் முடிவானதும் சூரபத்திரன் இளவாணனை பார்த்து, இளவாணா, நீ இங்கிருந்து திரும்பிச் சென்று நம் குலத்தின் மற்ற வீரர்களை இந்த பகுதியை சுற்றி காவலுக்கு இருக்குமாறு சொல் என்றார். அதை கேட்ட இளவாணன் உடனே அங்கிருந்து புறப்பட்டான். குகையின் வாயிலை அடைந்த இளவாணன் ஒரு கணம் நின்றான். அவன் மெல்லத் திரும்பி அபிமன்யுவை பார்த்தான். அவன் கண்களில் பயமும் அதே சமயம் ஒரு விதமான எச்சரிக்கையும் இருந்தது. அபிமன்யு, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ அங்கே செத்துப்போனால் உன்னை காப்பாற்ற தவறிய பழி என் தலை மீது விழும். குலத்தலைவர் என்னை சும்மா விடமாட்டார். அதனால் அதற்காகவாவது நீ உயிரோடு திரும்பி வா என்றான். அபிமன்யு மெல்லிய புன்னகையுடன், கவலை வேண்டாம் இளவாணா, பழி உன் மீது விழாதவாறு பார்த்துக் கொள்கிறேன் என்றான். இளவாணன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தலையை திருப்பிக் கொண்டான். அவன் நிம்மதி பெருமூச்சுடன் அங்கிருந்து ஓடினான். திட்டங்கள் அனைத்தும் தீட்டப்பட்ட பிறகு அதியரசன் தனது சேமிப்பு மோதிரத்தில் இருந்து ஒரு வெண்ணிற பெட்டியை வெளியே எடுத்தார். அது சாதாரண பெட்டி அல்ல. நிலவின் துண்டு ஒன்றை கைக்குள் அடக்கியது போல விசித்திரமான நீல ஒளியுடன் ஜொலித்தது. நாளை காலை நானும் சூரபத்திரனும் அந்த குரங்கை மரண போராட்டத்தில் சிக்க வைக்கிறோம். அந்த கலவரத்திற்கு நடுவே நீ மின்னல் வேகத்தில் பாய்ந்து இந்த தாமரையை இந்த பெட்டிக்குள் சிறைப்பிடிக்க வேண்டும் என்று அதியரசன் கட்டளையிட்டான். அபிமன்யு அந்த பெட்டியை தொட்டபோது அவனது கை நரம்புகள் சில்லிட்டன. இது என்ன விதமான சக்தி என வியப்புடன் கேட்டான். அதியரசன் ஒரு கர்வமான புன்னகையுடன், இது என் ஆன்ம சக்தியால் உருவான கவசம். அரிய வகை பனி மூலிகைகளின் உயிர் சக்தி சிதையாமல் இருக்க இதை நானே செதுக்கினேன். சாதாரண பெட்டியில் இருந்தால் அந்த தாமரை அடுத்த நொடியை கருகி சாம்பலாக்கிவிடும். இதன் குளிரை தாங்கும் வலிமை உனக்கு இருக்கிறதா அபிமன்யு என கேட்டா. பின்பு, சரி, இப்போது நீ ஓய்வெடு. நாளை நமக்கு ஒரு நீண்ட நாள் என்று சொல்லிவிட்டு அதியரசன் குகையை விட்டு வெளியேறத் தொடங்கினார். அப்போது அபிமன்யு பின்னால் இருந்து, அதியரசரே, ஒரு நிமிடம் என்று அழைத்தான். அபிமன்யுவின் முகத்தில் படர்ந்திருந்த நிழலைக் கண்ட அதியரசன் சட்டென நின்றார். உன் குரலில் தயக்கம் தெரிகிறதே அபிமன்யு, ஏதோ கேட்க துடிக்கிறாய் என அதியரசன் கேட்க, மெதுவாக தன் மடியில் இருந்த அந்த பழைய தோல் சுருளை எடுத்தான் அபிமன்யு. அதியரசரே, இது ஆகாச குலத்தின் வீரசேனர் எனக்கு கொடுத்த ரகசிய வித்தை. இதை எப்படி தொடங்குவது என்று தெரியாமல் தவிக்கிறேன் என்றான். அதியரசன் அந்த சுருளை வாங்கினார். ஆனால் அதை திறக்கவில்லை. அவரது பார்வை அபிமன்யுவின் கண்களை ஊடுருவியது. அபிமன்யு, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். இது மூல வித்தையின் நகல் மட்டுமே.
நான் என் ஆத்ம சக்தியை உள்ளே செலுத்தினால் இந்த சுருள் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் எரிந்து சாம்பலாகிவிடும். அதன் பிறகு இந்த ரகசியம் உனக்கு நிரந்தரமாக கிடைக்காமல் போகலாம். இப்போதும் கேட்கிறேன், நான் இதை திறக்கலாமா என கேட்டா. அபிமன்யு ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. அதியரசரே, நான் பலவித சிக்கலை ஒரே நேரத்தில் எதிர்கொள்கிறேன். இந்த மிருக வித்தையை மிக குறுகிய காலத்தில் நான் கற்றாக வேண்டும். இல்லையெனில் நான் வீழ்ந்து விடுவேன். சுருள் அழிந்தாலும் பரவாயில்லை, அதன் ரகசியம் எனக்கு தெரிந்தாக வேண்டும் என்றான். அவன் குரலில் இருந்த அந்த வெறி அதியரசனையே ஒரு நிமிடம் சிந்திக்க வைத்தது. அதியரசன் ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவனை பார்த்தார். அபிமன்யு, சாத்தியமே இல்லாத ஒன்றை நீ சாதிக்க துடிக்கிறாய். இதன் பெயர் பதிப்பத்திர சக்தி வித்தை. இதை ஒருவன் தன்வசப்படுத்த வேண்டும் என்றால் அவன் ஆன்மா குறைந்தது கஜவீர நிலையின் முதல் படியையாவது எட்டியிருக்க வேண்டும் என்றார். அவர் தன் கூர்மையான பார்வையை அபிமன்யுவின் நெற்றியில் நிலைக்கச் செய்தார். உன் உடலுக்குள் ஒரு பேராற்றல் உறங்கிக் கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகிறது. ஆனால் அது ஒரு கட்டுக்கடங்காத காட்டு நதியைப் போல திசை தெரியாமல் ஓடுகிறது. அதை ஒரு அணை போட்டு தடுத்து நிறுத்த நீ இதுவரை பழகவில்லை என்றவர் சிறிது மௌனத்திற்கு பின் வருத்தத்துடன் தலையசைத்தார். உண்மையை சொல்கிறேன், இதை முறையாக கற்க 1 மாதம் கூட போதாது. ஆனால் உன் கண்கள் ஒரு மரண போராட்டத்திற்கு தயாராகி வருவதை சொல்கின்றன. உன்னிடம் கால அவகாசம் இல்லை. அதனால் இப்போதைக்கு இதை என்னால் கற்றுத்தர முடியாது. என்னை மன்னித்து விடு என மறுத்துவிட்டார். இதை கேட்டதும் அபிமன்யுவின் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. அவன் முகம் வெளிரி போனது. விதி அவ்வளவுதான் போலிருக்கிறது, நான் அவசரப்பட்டு விட்டேன் என்று தழுதழுத்த குரலில் கூறிவிட்டு நம்பிக்கை இழந்தவனாக திரும்பினான். அபிமன்யு குகையின் இருளை நோக்கி நடக்கத் தொடங்கிய போது அதியரசன் திடீரென தீவிரமான குரலில், நில் அபிமன்யு என்று அழைத்தார். அபிமன்யு திரும்பினான். அதியரசனின் முகம் கல்லாக இறுகி இருந்தது. நீ உண்மையிலேயே இந்த வித்தையை குறுகிய காலத்தில் கற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? எதற்கும் துணிந்தவனா நீ என்று கேட்டா. அபிமன்யு ஆமோதிக்கும் விதமாக தலையசைத்தார். ஆம் என்றார். பார் அபிமன்யு, நீ என்ன பிரச்சனையில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியாது. ஆனால் 10 நாட்களுக்குள், இல்லை அதற்கும் குறைவான நாட்களில் இந்த வித்தையை நீ கற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழி இருக்கிறது என்றவர் சற்று இடைவெளி விட்டு குரலை தாழ்த்தி, ஆனால் அது உனக்கு மிக மிக கடினமானதாக இருக்கும். அது மட்டுமல்ல, உனக்கு கடுமையான உட்புற காயங்கள் ஏற்படும். உன் ஆன்மாவே சிதறும் வாய்ப்புள்ளது. நீ தயாரா என்ற அவர் குரலில் இருந்த அந்த பயங்கரமான எச்சரிக்கை குகையில் எதிரொலித்தது. ஆகாசர் குலத்தைச் சேர்ந்த வீரசேனர் தனக்கு கொடுத்த நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வெறியோடு அபிமன்யு இருந்தான். அதற்கு உதவி புரியுமாறு அவன் அதியரசனை கேட்டுக்கொண்டான். அதியரசரே, இந்த நுட்பத்தை நான் குறுகிய காலத்தில் கற்றுக்கொள்ள ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டான். அபிமன்யுவின் கண்களில் இருந்த உறுதியைக் கண்ட அதியரசன், இது எளிதல்ல. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நுட்பத்தை நீ உண்மையிலேயே கற்றுக்கொள்ள விரும்பினால் முதலில் நீ உனது ஆன்மீக சக்தியை உயர்த்த வேண்டும். அதற்கு பணியின் ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் உனக்கு தேவை. அங்கு வர்ணபூத சக்தியை பயன்படுத்தி உன்னால் உனது ஆன்மீக சக்தியை தூண்ட முடியும் என்றார். இதைக் கேட்டதும் அபிமன்யுவின் கண்களில் இருந்த ஒளி மங்கியது. ஏமாற்றம் அடைந்த அவன், அப்படி ஒரு இடத்தை நான் எங்கே தேடுவேன்? ஒருவேளை நீலச்சுருளில் ஏதாவது தகவல் இருக்கலாம் என்று முடிவெடுத்து அவன் தனது சேமிப்பு வளையத்தில் இருந்து ஒரு சுருளை எடுக்க பாய்ந்தான். அதியரசன் அவனை தடுத்தான். ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய்? உனக்கு அப்படி ஒரு இடம் வேண்டும் என்று சொன்ன எனக்கு அது எங்கே இருக்கிறது என்று சொல்லத் தெரியாதா? நாம் இருப்பது பனிப்பிரதேசம். இங்கு அப்படி ஒரு இடம் இல்லாமல் போனால்தான் ஆச்சரியம். இந்த பனிப்பிரதேசத்தில் மிகவும் அடர்த்தியான பனிப்பாறைகள் நிறைந்திருக்கும் ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் அது மிகவும் ஆபத்தான மாய மிருகங்கள் உலாவும் பகுதி. அது ஒரு உறைந்த பனிக்குளம். அதற்கு பாத கடகம் என்று பெயர் என்றார். அபிமன்யுவின் கண்களில் ஒரு தீப்பொறி தோன்றியது. ஆனால் அதியரசன் வேகமாக, உடனே உற்சாகம் கொள்ளாதே. பாத கடகத்தை பற்றி நான் மேலும் சில தகவல்களை கூறினால் நீ அங்கு செல்லும் முடிவை தள்ளி போடக்கூட வாய்ப்பிருக்கிறது என்றார். அபிமன்யு ஆர்வம் கொண்டான். அதியரசன் தன் பேச்சை தொடர்ந்தான். முதலில் நீ உனது ஆத்ம வளர்ப்பை தொடர வேண்டும். பிரம்மக்கலையில் கவனம் செலுத்திய நீ ஆத்மக்கலையில் கால் பதிக்க தவறிவிட்டாய். ஆத்மக்கலையின் முதல் கட்டமான ஆத்மரூப விழிப்பை நீ கடக்க வேண்டும். அதற்கு பெருமளவு இயற்கை ஆற்றல் தேவை. அதை பாத கடகத்தால் மட்டுமே வழங்க முடியும். ஆனால் அந்த குலம் வானர குலத்தின் எல்லைக்குள் இருக்கிறது. அதியரசனின் குரல் தீவிரமாகியது. அந்த இடத்தை அடைவது ஒருபோதும் எளிதாக இருக்காது. நீண்ட காலத்திற்கு முன்பு
வானர குலத்தின் மூதாதையர்கள் தெய்வீக தரவரிசையில் இருந்தனர். அந்த காலம் அவர்களின் பொற்காலம். ஏனென்றால் அதற்கு முன்னால் பல ஆண்டுகளும் அதற்கு பின்னால் பல ஆண்டுகளும் வானர குலத்தில் அப்படி ஒரு வீரர் தோன்றாமலேயே இருந்தார். பல ஆண்டுகளாக தெய்வீக நிலையை அடையாமல் அடிமட்டத்திற்கு தள்ளப்பட்டது வானர குலம். அதனால் அவர்கள் மற்ற மிருக குலங்களின் மத்தியில் பலவீனமானவர்களாக கருதப்பட்டனர். அப்படி இருந்தும் அவர்களின் பண்டைய நுட்பங்கள் பயங்கரமானவையாகவும் யாரும் தொட துணியாததாகவும் இருந்தது. அதனால்தான் தெய்வீக நிலை வீரர்கள் இல்லாத பலவீனமான குலமாக வானர குலம் இருந்தாலும் அதன் கட்டுப்பாட்டில் இருக்கும் பனித்தாமரையை யாரும் தொட துணியவில்லை என்றார். அபிமன்யு இவை அனைத்தையும் வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தான். அதியரசன் மீண்டும் அவனை பார்த்து, உன் கையில் இருப்பது பதிப்பத்திர சக்தி வித்தை. இதை நீ கற்றுக்கொள்ள விரும்பினால் வரம்பற்ற இயற்கை ஆற்றல் பொங்கி வழியும் பாத கடகம்தான் சரியான இடம். அதோடு நீ பலவீனமானவனாக இருக்கிறாய். உன் வயதில் இருக்கும் மற்றவர்களையும், ஏன் உன்னை விட வயதில் மூத்தவர்களையும் விட நீ வலிமையானவன்தான் என்றாலும் உன் உடலில் 2 பஞ்சபூத சக்திகள் இருக்கிறது. அதன் உச்ச சக்தி என்ன என்பதை நீ இன்னும் அறியவில்லை. நீ அதில் பயன்படுத்தப்படுவது பனிப்பாறையின் நுனியைத்தான். அதன் ஆழமான சக்தி உள்ளே மறைந்திருக்கிறது. அதை செயல்படுத்த நீ உனது ஆன்மீக சக்தியையும் ஆத்ம சக்தியையும் வளர்க்க வேண்டும். அதற்கு நீ பாத கடகத்திற்கு பயிற்சி செல்ல வேண்டும். ஆனால் அங்கிருக்கும் வானரகுல வீரர்கள் உன்னை உயிரோடு விடமாட்டார்கள். அதையும் நான் சொல்லிவிடுகிறேன். உன் முன்னால் வாய்ப்பும் இருக்கிறது, அதை சுற்றி ஆபத்தும் இருக்கிறது. வாய்ப்பை பெறப்போய் நீ உயிரை இழக்கவும் வாய்ப்பிருக்கிறது. உயிர்தான் முக்கியம் என்று நீ வாய்ப்பை தட்டிவிட்டால் அதை நினைத்து எதிர்காலத்தில் நீ உயிரை விடவும் வாய்ப்பிருக்கிறது. அதனால் நீயே முடிவு செய்து கொள். உயிரை பணயம் வைக்கும் வாய்ப்பா, வாய்ப்பை விட்டால் போகும் உயிரா என்று கூறினார். அவர் அபிமன்யுவை நன்றாக குழப்பி விட்டார். அபிமன்யுவின் நெற்றியில் ஆழமான கவலை கோடுகள் தோன்றின. அபிமன்யு அதியரசனை பார்த்து சிரித்தான். என்ன ஆனாலும் சரி, ஒரு முறையாவது நான் முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்றார். அதியரசன் கையை அசைத்தார். அவர் கையில் ஒரு மாத்திரை வந்தது. நான் என் முழு பலத்தோடு இருந்திருந்தால் உனக்கு உதவி இருப்பேன். ஆனால் இப்போது நான் பலவீனமாக இருக்கிறேன். அதனால் இந்த மாத்திரை உனக்கு உதவும். இது உறைபனி மாத்திரை. இது உனது சக்தியை தற்காலிகமாக ஒரு படி உயர்த்தும். ஆனால் இதை ஒரு முறை மட்டுமே உன்னால் பயன்படுத்த முடியும். உன்னை விட வலிமையான ஒருவரை நீ எதிர்கொண்டால் இந்த மாத்திரை உனக்கு தப்பிக்க ஒரு வாய்ப்பை வழங்கும் என்றார். அந்த ஒளிரும் குப்பியை ஏற்றுக்கொண்ட அபிமன்யு அதை தொட்டவுடன் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தான். உள்ளே இருக்கும் மகத்தான சக்தி அவனுக்குள் ஊடுருவியது. அதை சேமிப்பு மோதிரத்தில் உள்ளே வைத்தார். பனித்தாமரையை பெற்ற பிறகு நீங்கள் எங்கே செல்ல திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அதியரசன் சிரித்தார். நான் ஒரு நாடோடி. எனக்கு எந்த பிரிவும் இல்லை, குடும்பமும் இல்லை. நான் உலகம் முழுக்க சுற்றித் திரிகிறேன். இப்போதைக்கு பனித்தாமரையை செம்மைப்படுத்தி அதன் மூலம் 6ஆம் தர மாத்திரையை உருவாக்க முடிவு செய்துள்ளேன். அதற்கு எனக்கு இன்னும் சில அரிய வகை மூலிகைகள் தேவைப்படும் என்றார். உடனே அபிமன்யு, அப்படியானால் நீங்கள் ஏன் என்னுடன் துவாரகர் குலத்திற்கு வரக்கூடாது? வத்சலாவின் உதவியுடன் அந்த மூலிகைகள் பற்றிய தகவல்களை சேகரிப்பதில் என்னால் உங்களுக்கு உதவ முடியும் என்றார். அதியரசன் லேசாக சிரித்தார். சரி, அதை பற்றி யோசித்து பார்க்கிறேன். இப்போது நீ போய் சூரபத்திரனை பார் என்றார். அந்த நேரத்தில் சூரபத்திரனின் குரல் அவர்களுக்கு பின்னால் இருந்து வந்தது. என் சக்தி முழுமையாக மீண்டு விட்டது. செம்பவள மாத்திரை என் உயிர்வள பாதையை நன்றாகவே விரிவுபடுத்தி உள்ளது. நான் கூடிய விரைவில் 5வது நிலையை அடைவேன் என்று நினைக்கிறேன். உங்கள் மாத்திரைக்கு நன்றி என்றார். அபிமன்யு அவர்கள் இருவரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் தயாராக இருப்பதால் நாம் புறப்படலாம் என்றார். அதியரசன் தலையசைத்தார். அபிமன்யு, நீ நேரடியாக போரில் குதிக்க தேவையில்லை. நீ தூரத்தில் நின்றபடி போரை கவனித்தால் போதுமானது. சூரபத்திரனும் நானும் மனித குரங்குடன் மோதும் சமயத்தில் நீ பனித்தாமரையை கைப்பற்ற வேண்டும். நீ அதை பெற்றவுடன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட. அந்த வானரம் உன்னை இடைவிடாமல் துரத்தும். ஆனால் நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவோம். அதற்குள் நீ ஓடிவிடு என்றார். அபிமன்யு அவரது வார்த்தைகளின் தீவிரத்தை புரிந்து கொண்டார். அதியரசன் தன் வெள்ளை இறக்கைகளை விரிக்க, சூரபத்திரன் தனது மஞ்சள் நிற வலிமையான இறக்கைகளை விரித்தார். அவர்கள் முன்னோக்கி பறந்தனர். அபிமன்யு அவர்களை பின்தொடர்ந்தார். அவர்கள் வெகு தூரத்திற்கு பனிப்பரவி கிடக்கும் ஒரு நிலப்பரப்பை வந்தடைந்தனர். அங்கு தூரத்தில் ஒரு பனிப்பாறை இருந்தது. அதன் மீது ஒரு பெரிய மனித குரங்கு கண்களை மூடி தியானம் நிலையில் அமர்ந்திருந்தது. அதை சுற்றி எதுவும் இல்லை. அதியரசனும் சூரபத்திரனும் அந்த நிலப்பரப்பிற்குள் இறங்கி அந்த குரங்கை நெருங்கினர். அபிமன்யு தூரத்தில் இருந்து அந்த குரங்கை கண்டான். அதன் உடலில் ஒரு காயம் கூட இல்லை. அதிர்ச்சியடைந்த அபிமன்யு,
ஒரே இரவில் அதன் அனைத்து காயங்களும் குணமாகிவிட்டதா என்று கேட்டா. பின்னர் பனித்தாமரையிலிருந்து மனித குரங்கின் உடலுக்குள் வெள்ளை நிற சக்தி பாய்வதை அவன் கவனித்தான். ஓ, இதன் மூலமாகத்தான் இது இவ்வளவு வேகமாக குணமடைந்து வருகிறதா என்று வியப்போடு கேட்டா. திடீரென்று அந்த குரங்கு கண்களை திறந்தது. அது அபிமன்யுவின் மனதை நோக்கி நேரடியாக ஒரு குரலை அனுப்பியது. இளைஞனே, என் பயிற்சியை தொந்தரவு செய்ய துணிய எவரையும் நான் உயிரோடு அனுப்பியதில்லை. உனக்கு உன் உயிர் மீது ஆசை இருந்தால் அமைதியாக போய்விடு என்று எச்சரித்தது. அபிமன்யுவின் இதயம் துடித்தது. நாம் அதை தவறாக மதிப்பிட்டு விட்டோம். அது எங்கள் வருகையை அறிந்திருக்கிறது. நான் அதியரசனை எச்சரிக்க வேண்டும் என்று அபிமன்யு அவசரம் கொண்டான். அந்த நேரத்தில் அதியரசனும் சூரபத்திரனும் பனித்தாமரையை நெருங்கி இருந்தனர். அபிமன்யு அவர்களை எச்சரிக்க முயன்றான். ஆனால் அவன் செயல்படுவதற்கு முன்பு அந்த மனித குரங்கின் பின்னால் இருந்து ஒரு அளப்பெரிய சக்தி எழுந்தது. பனித்தாமரையிலிருந்து ஒரு வெள்ளி ஒளி வெடித்து வானத்தை நோக்கி பாய்ந்தது. அபிமன்யு அதிர்ச்சியில் கூச்சலிட்டா. இது ஒரு பொறி! நாம் மாட்டிக்கொண்டோம் என்று கத்தினான். பனித்தாமரையின் சக்தி வெளிப்புறமாக விரிவடைந்து கிட்டத்தட்ட 1000 அடி அகலம் உள்ள ஒரு பெரிய பனிச்சுவரை உருவாக்கி முழு பகுதியையும் மூடியது. அதியரசனும் சூரபத்திரனும் 4 பக்கமும் பனிசுவரால் சிறைப்படுத்தப்பட்டனர். தங்கள் சக்தியை அடக்கிக் கொண்டிருந்த அதியரசனும் சூரபத்திரனும் திடீரென்று தாங்கள் பனிசுவர்களின் நடுவே சிக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தனர். சூரபத்திரன் பீதியடைந்தார். ஏதோ தவறு நடந்திருக்கிறது. இங்கே இன்னொரு தேவோதய மிருகம் இருக்கிறது. நாம் உடனடியாக பின்வாங்க வேண்டும் என்று கூறினார். அதியரசன் சுற்றி முற்றி பார்த்து, இந்த பகுதி முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. அதை உடைக்க நாம் பனித்தாமரையை கைப்பற்றி ஆக வேண்டும். ஏனென்றால் முத்திரை அதன் சக்தியை பயன்படுத்தித்தான் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். அந்த சமயத்தில் மேலிருந்து ஒரு பயங்கரமான குரல் எதிரொலித்தது. அருமை! அதற்குள் எங்கள் வியூகத்தை புரிந்து கொண்டீர்கள். ஆத்மரூப பாதையில் முன்னேற்றம் கண்ட ஒரு வைதிகர். பரவாயில்லை, உங்கள் தகுதி இருக்கும்படிதான் இருக்கிறது. எங்கள் பிரதேசத்திற்கு இவ்வளவு மதிப்புமிக்க வைதிகர் ஒருவர் வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் உங்களால் வர மட்டுமே முடியும், வெளியேற முடியாது. உடனே நாங்கள் உங்களை கொன்று விடுவோமோ என்று நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம். நாங்கள் வைதிகர்களை மதிக்கக்கூடியவர்கள். உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. ஆனால் அதை நாங்கள் எங்கள் குலங்களில் வைத்து செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறியது. அப்போது அபிமன்யுவும் அவர்களின் அருகே வந்து நின்றார். எதிரியை நேராக பார்த்துவிட்டால் யூகம் அமைக்கலாம். ஆனால் அவர்கள் எதிரியின் குரலை மட்டுமே கேட்டனர். அதனால் அவர்கள் ஒன்றாக ஒரே இடத்தில் இருப்பதுதான் பாதுகாப்பானது. சுற்றி முற்றி பார்த்த அதியரசன் குரல் வந்த திசையை பார்த்து, என்னை மிரட்டுகிறாயா? அதியரசனை அவ்வளவு எளிதாக ஒரு குப்பிக்குள் அடைத்துவிட முடியாது. அவன் இப்போது வரை எந்த பிரிவையும் சேர்ந்தவன் அல்ல. இனிமேலும் சேர மாட்டான். இன்று நான் இந்த பனித்தாமரையை பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று கர்ஜித்தார். அடுத்த நொடி வானம் அதிர்ந்தது. வானம் முழுக்க மூடுபனி பரவியது. காற்றில் குளிர் அதிகமானது. வானத்தில் திரண்டு நின்ற மேகத்தில் இருந்து வெள்ளை பனிக்கட்டி கவசம் அணிந்த ஒரு பெரிய மனித குரங்கு கீழே குதித்தது. அது அபிமன்யு, அதியரசன், சூரபத்திரன் முன்பு கம்பீரமாக இறங்கியது. அதை பார்த்த சூரபத்திரன் கடுமையாக முறைத்தார். இன்னொரு 5ஆம் நிலை மிருகமா? பனித்தாமரையை காக்கும் வானரத்தை விட அதிக சக்தி கொண்ட மிருகம். நிலைமை மேலும் மேலும் மோசமாகிக் கொண்டே செல்கிறது என்று தனக்குள் புலம்பினார். அந்த மிருகம் கிட்டத்தட்ட 10 மடங்கு பெரியதாக இருந்தது. அதன் பின்னால் இருந்து வெளியேறிக் கொண்டிருந்த பனியின் சக்தி இறக்கை போல வானம் முழுவதும் நீண்டிருந்தன. அபிமன்யு அதியரசனை பார்த்து, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அதியரசன், போராடு, அதை தவிர வேறு வழி இல்லை. சூரபத்திரனும் நானும் அந்த மிருகம் அளவுக்கு வலிமையானவர்கள் இல்லை. ஆனால் மனித நுட்பங்களால் எங்களால் சிறிது நேரத்தில் அவர்களை தடுத்து நிறுத்த முடியும். அந்த நேரத்தில் நீ பனித்தாமரையை பெற வேண்டும். அது மட்டுமே நமக்கு இருக்கும் ஒரே வழி. அவர்களுக்கும் பனித்தாமரைக்கும் இருக்கும் உறவை அறுத்தால் போர் நம் கைக்கு வந்து சேர்ந்துவிடும் என்றார். பின்னர் அதியரசன் சூரபத்திரர் பக்கம் திரும்பி, நான் கவசம் அணிந்தவனை பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் மற்றவனை தடுத்து நிறுத்துங்கள் என்றார். அதியரசன் மேல் நோக்கி பறந்து கவசம் அணிந்த மனித குரங்கை எதிர்கொண்டார். உன் சக்தி மகத்தானதாக இருக்கலாம், ஆனால் அது என்னை தோற்கடிக்க போதுமானதாக இல்லை என்று கர்ஜித்தார். அதியரசன் முத்திரைகளை உருவாக்க துவங்கினார். அவரது உடலில் இருந்து பனிக்கட்டியினால் ஆன ஈட்டிகள் வெளியேற பறந்தது. அது கவசம் அணிந்த வானரத்தை மாறி மாறி தாக்கியது. இடி முழக்கத்தைப் போல ஒவ்வொரு தாக்குதலும் காதை பிளக்கும் சத்தத்தை வெளியேற்றியது. வைத்தியரே, இது போன்ற தாக்குதல்களால் என் கவசத்தை கூட கீற முடியாது என்று அந்த குரங்கு ஏளனமாக கூறியது. அடுத்த நொடி அந்த குரங்கு அங்கிருந்து மறைந்தது. அதற்கடுத்த நொடி அதியரசன் தனது கழுத்தின் அருகே ஒரு குளிரை உணர்ந்தார். மேலும் தெரிந்து கொள்ள,
நன்றி. லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.